என் ஒய்ஃப் ரொம்ப நாளா கேட்டுட்டு இந்த கிஃப்ட் வாங்கிட்டேன். இதை பார்த்தா அவ ரொம்ப சர்ப்ரைஸ் ஆவா. இப்பயாச்சும் அவ தெரிஞ்சுக்கட்டும் நான் அவன் மேல எவ்வளவு லவ் வச்சிருக்கேன்னு. என்னது இப்பதான் வீட்டெல்லாம் கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். கண்டதெல்லாம் நமக்கு டேபிள் மேல வச்சிருக்கான். அறிவு கட்டணும். என்னம்மா சந்தோஷமா கேட்டிருக்கு? காலையில இருந்து செம்ம வேலை. நானே வேலை செஞ்சு டயர்டா நிக்கிறேன். உங்களுக்கு என்ன பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி இல்ல? உங்களுக்கு எல்லாம் சமைச்சு கொடுத்துறல, அதனால நீங்க இப்படிதான் கேட்பீங்க. ஒரு வேலை பார்த்தாரா இல்லையான்னு தெரியலையே. ஏமா டேபிள் மேல ஒரு பேக் வச்சிருந்தேனே பாத்தியா? டேபிள் மேல பேக்கா? இது அந்த கட்டப்பையா? ஐயோ சொன்னா சர்ப்ரைஸ் போயிருமே. இல்ல டேபிள் மேல ஒரு பேக் வச்சிருந்தேன், அதுதான். அதான் கேக்குறேன். அந்த கட்டப்பையா? எருமை எருமை, கட்டப்பை இல்ல பேக். என்னங்க திட்டுறீங்க? உன்னை திட்டலடி தங்கம், உனக்கு புரியல. நான் உனக்கு புரியும்படி சொல்றேன். இந்த டேபிள் இருக்கா, இந்த டேபிள் மேல நான் ஒரு பேக் வச்சிருந்தேன். அந்த பேக் எங்க? அதாங்க கேட்டா அந்த கட்டப்பையான்னு. அட அறிவு கட்டவரையே, நான் சொல்றது புரியுதே இல்லையா உனக்கு? இப்பெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன், போங்க. சரி சரி சரி, இங்க வா, நான் உனக்கு பொறுமையாவே கேக்குறேன். வா, இப்படி கோவப்படாம அமைதியா கேளுங்க, நான் சொல்றேன். இப்படி கோவப்படுறீங்க? சரி சரி, அந்த தண்ணி என்னால முடியல, ரொம்ப தலைவலிக்குது. நான் வேணா போய் டேப்லெட் கொண்டு வரட்டுமா? நான் கேட்கறதுக்கு நீ கரெக்டா பதில் சொன்னாலே போதும், எனக்கு எதுவும் வேண்டாம் சரியா? இந்த டேபிள் இருக்கா, இந்த டேபிள் மேல ஒரு பேக் வச்சிருந்தனா, அந்த பேக் எங்க? அதாங்க கேட்டா அந்த கட்டப்பையான்னு. நான் சொல்றது புரியல உனக்கு? என்ன பார்த்தா கிறுக்க மாதிரி இருக்கா? அடிச்சு வச்சுக்கோ, மூஞ்சி இதுல உடச்சுட்டுருவேன். இருங்க இருங்க, என்ன அடிக்கிற கை வாங்கிட்டீங்களா? நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அக்கா அக்கா அக்கா, உன்னை பாக்கலன்னா சந்தோஷமா வந்தா கண்ணுல கண்ணீரோட கையில பேகோட எங்கக்கா கிளம்பிட்ட நீங்க? ஏக்கா அழுகிற? என்ன காய்ச்சி உனக்கு? மாமா ஒரு பேக்காக என்ன அடிக்க வந்துட்டாருடா. ஏன் மாமா இப்படி பண்ணீங்க? ஒரு பேகுக்காக நீ குடுக்க, அந்த பேக் எனக்கு குடுக்கா. இந்த மாமா, இந்த பேக் நீங்களே வச்சுக்கோங்க. இது 10 லட்சம் சொல்லி என்னோட பேக் கொண்டு வந்து உங்களுக்கு தரேன், அதையும் நீங்க வச்சுக்கோங்க. என் அக்கா சந்தோஷமா கண்காணாம பாத்துக்கோங்க. நீ ஏன்டா லூசு மாதிரி உளறிட்டு இருக்க? ஏமாமா இவ்வளவுதானா? நீங்க என்கிட்ட எவ்வளவு தெளிவா சொல்றீங்க, அதே மாதிரி அக்கா கிட்ட நீங்க தெளிவா கேட்டுக்கலாம் போறீங்க. அக்கா கொஞ்சம் அறிவு கம்மிதான். ஏக்கா நல்லவனு புரிஞ்சுக்கோக்கா. மாமா டேபிள் மேல ஒரு பேக் வச்சிருந்தாராமா, அந்த பேக் எங்க? கட்டப்பைக்கு இப்படி சண்டை போட்டுருக்காங்க. ஏமாமா அந்த டேபிள் மேல இந்த கட்டப்பையா மாமா? கட்டப்பை இல்லடா. ஓ கட்டப்பை கட்டப்பை கட்டப்பை. மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வரக்கூடாது மாப்பிள்ள. மாமா உங்களுக்காச்சும் உங்க வீட்டுல மூளை இருக்குன்னு நினைக்கிறேன். அப்கோர்ஸ் மாப்பிள்ள, எங்க குடும்பத்திலேயே கவர்மெண்ட் வேலைக்காக 10வது வரை படிச்சுட்டு ஹெல்ப் பண்ண நான் பண்ணுவேன். என்ன கழுத 10வது ஃபெயில் ஆகிட்டேன், அதனால கவர்மெண்ட் தெரியும். மாமா இப்ப அந்த கதையெல்லாம் இருக்கு மாமா. அந்த பேக் எங்கன்னு கேட்டு சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள உங்களுக்கு பேக் தானே வேணும்? நான் வரும்போதே ஆர்டர் பண்ணிட்டேன். ஒரு லாரி நிறைய பேக் வருது, உங்களுக்கு எந்த பேக் வேணுமோ அதை செலக்ஷன் பண்ணிக்கணும். ஓ கடவுளே மாமா, டேபிள் மேல வச்ச பேக் எதுன்னு கேட்டு சொல்லுங்க மாமா. மாப்பிள்ள நான் வந்தோடனே தெளிவா கேட்டேன், அந்த கட்டப்பை தானே மாப்பிள்ள? எனக்கு பேக் வேணும் போமா.